ஹலோ, குட் மார்னிங். வணக்கம். இது இன்னைக்கு நம்ம வீட்ல போட்ட நெறைய கோலத்தோட தொகுப்பு. நான் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செய்ற மாரி ஒரு ராகி தோசை சொல்லப் போறேன். ஒரு சின்ன டம்ளர்ல உளுந்து எடுத்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து கழுவி ஊற வச்சு, 1 மணி நேரம் கழிச்சு அத மாவா ஆட்டி எடுத்து, அது கூட எடுத்த டம்ளர்ல 4 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து, உப்பு கலக்கி ஊற வச்சு, உப்பு கலக்கி கலக்கி வச்சுட்டு மறுநாள் காலையில தோசை விட்டிங்கன்னா, ரொம்ப பிரமாதமா இருக்கும். நல்லா எண்ணெய் ஊத்தலாம். அதுபோக கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் தாளிச்சு கூட ஒரு தோசை விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு எல்லாம் கூட நல்ல கார சட்னியை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாய். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் நம்ம மார்னிங். வீட்டில் போட்ட சில கோலத்தோட பார்க்குறது நம்ம வீட்டில் போட்ட சில பேச்சுலர்ஸ் கோலங்களோட கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நான் ராகி இன்னைக்கு தோசை பேச்சுலர்ஸ் கூட செய்ய நம்ம டீ ஈஸியாக குடிக்கிற செய்யக்கூடிய டம்ளர் ஒரு ராகி தோசை சொல்ல போகிறேன். உளுந்தம்பருப்பு நம்ம 4 டீ குடிக்கிற ஸ்பூன் டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு வைங்க. எடுத்து 1/4 ஸ்பூன் ஒரு வெந்தயம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கழுவி ஊற அதை வச்சுட்டு நல்லா நைஸாக 1 மிக்சியில் மணி அரைச்சி நேரத்துக்கு எடுத்துட்டு அப்புறம் அதை அந்த நல்லா ஒரு நைஸாக டம்ளர் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். உளுந்துக்கு 4 டம்ளர் ராகி இந்த மாவு ஒரு டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் ராகி மாவு பிசைஞ்சு போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் ஈஸியாக ஈஸியாக ரெடி. தோசை விட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப தோசை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வேணா வாரத்துக்கு நீங்கள் 2 தடவை அந்த கேரட்டு, தோசை சாப்பிடுங்க. உங்களுக்கு வெங்காயம், செய்யறதுக்கு பச்சை ரொம்ப மிளகாலாம் கூட கார தாளிச்சு போட்டு சாரமா தோசை விடலாம். ரொம்ப புளிப்பா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இல்லை கார சட்னி, சாரமாக வெங்காய சட்னி சட்னி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கும். வாழ்க தேங்க்யூ. வளமுடன். பாய்.